ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி என்னோட 2023 ஃபேவரட் ஃபிலிம்ஸோட லிஸ்ட்டை விட போகிறேன். ஸோ இதில் வந்து டாப் 10 தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து அனாட்டமி ஆஃப் அ ஃபாலும் அப்புறம் வந்து பாய் அண்ட் ஹரானும் பார்க்கல. இது ரெண்டுமே பார்க்க இன்னும் முடியல. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுத்தையுமே ஆஸ்கருக்கு முன்னாடி எப்படியா பார்த்து லிஸ்ட் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன்ஸ்: சுசுமே, ஏர், ரோபோட் ட்ரீம்ஸ், ஃபால் அண்ட் லீவ்ஸ், போர் தொழில், நண்பகல் நேரத்து மயக்கம், பார்பி, விடுதலை, பாட்டம்ஸ், சித்தா. நான் வந்து பாஸ்ட் லைவ்ஸ், ஆஸ்ட்ராய்ட் சிட்டி, கில்லர் இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு நல்ல படம் நான் சொல்லுவேன். ஸோ இது போக இப்போ பார்த்திங்கன்னா டாப் 10 ரிவீல் பண்ணுவோம். ஸோ இந்த படம்லாமல் நல்ல படம் தான். பட் என்ன பண்ணுறது, இந்த படம்லாம் வந்து இதை விட நல்ல படங்கள் இந்த வருஷம் நிறைய இறங்கினால இதால் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டை என்டர் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம 10ல் என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜானத்தன் கிளேசர் எடுத்த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ரொம்பவே டல்லான ஒரு ஃபிலிமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இந்த ஃபேமிலிக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, அவ்வளோ தானா என்னன்னு சொல்லி எனக்கு எதுவுமே புரியல. இது எதுக்கு ஆஸ்கருக்கு இந்த அளவுக்கு ஹைப் ஏறுது, எதுவுமே எனக்கு புரியல. அப்புறம் 2-3 அனலைசிஸ் வீடியோஸ், ரிவ்யூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இந்த படத்தோட சவுண்ட் டிசைனாக நான் கவனிக்கவே இல்லை. திரும்ப படத்தை பார்த்தா இவ்வளோ நேரம் நான் பார்த்த இந்த படத்தில் ஹீரோஸாக என் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாருமே நல்லவங்களே கிடையாது. அவங்க எல்லாருமே வில்லன்ஸ். அதாவது அவங்க வீடு பக்கத்தில் ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. அது வந்து இந்த வார் டைமில் வந்து அந்த அவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுற கேம்ப். ஸோ அந்த டார்ச்சர் கேம்பை ஒட்டி தான் இவங்க வீடே இருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்கள கொடுமைப்படுத்தி வர்ற சவுண்டெல்லாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அங்கே அவ்வளோ பேர் சாவான், குழந்தைங்க செத்துட்ருக்கோம், அந்த சவுண்ட்லாம் இவன் வீட்டில் கேட்கும், இவன் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருப்பான். அப்போ தான் இந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தனும் எவ்வளோ பெரிய சேடிஸ்ட்டுங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா புரியும். ஸோ அந்த சவுண்ட் டிசைனில் ஒரு படம் ஓடும், இங்கே ஒரு படம் ஓடும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது விஷுவலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு படத்தை பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இந்த வருஷம் பெஸ்ட் சவுண்ட் அவார்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உண்மையாக ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 9ல் என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்ல மாட்டேன். அனிமேஷன் நல்லாயிருக்கும். பட் மற்றபடி ஸ்டோரி வைஸாக ரொம்ப டிப்பிக்கலான ஒரு ஸ்டோரி, ரொம்ப சேஃப் ப்ளே பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அக்ராஸ் த ஸ்பைடர்ஸ் அது எல்லாத்தையும் அடித்து உடச்சி நான் 100-150 ஸ்பைடர்மேனை கூட்டிகிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்துகிறேன். அதுவும் ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி கேரக்டர் டிஸ்டிங்ஷன் கொடுத்து லைக் வந்து ஃபேன் சர்வீஸ் பண்ணாலும் அது பக்காவான இடத்துல பண்ணுறது இருக்குல்ல. அதாவது புதுசாக பார்க்குறவனுக்கு இது புரியும், பார்க்காதவனுக்கு புரியும், காமிக் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த லெவலில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். அண்ட் அது போக வந்து வாய்ஸ் ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். சாமிக் மூராக இருக்கட்டும், ஹேலி ஸ்டென்ஃபீல்டாக இருக்கட்டும், ஆஸ்கர் ஐசக்காக இருக்கட்டும், மெட்ரோ பூமின் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அண்ட் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I can't lose one more friend. Isn't what we talked about. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 8ல் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, காட்ஸிலா -1. காட்ஸிலா -1 வந்து இந்த வருஷம் நான் ரொம்பவே சிந்திக்க வச்ச படத்தில் ஒன்று சொல்லலாம். ஏன்னா வெறும் 7 மில்லியன் தான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாரு டேரக்டர். 7 மில்லியனில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 700 மில்லியனில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கிற ஒவ்வொரு இங்கிலீஷ் படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட விஎஃப்எக்ஸ் வந்து இதோட கிட்ட கூட வராது. அவ்வளோ பயங்கரமாக எஃபோர்ட்டு போட்டு ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனோட பல வருஷம் உழைச்சிருக்காங்கன்னு தெரியுது அந்த படத்துக்கு. முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து ஸ்லோவாக எடுத்தனால தான் இப்போ இந்த படம் வந்து இந்தளவுக்கு ரீச் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப்பனீஸ் காட்ஸிலா படத்தில் இதுவும் ஒன்று சொல்லிடலாம். எனக்கு காட்ஸிலா 1957 பிடிக்கும். அதுக்கு இந்த படம் வந்து ஈக்குவல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஹியூமன் கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக அந்த எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முழுக்க காட்ஸிலா வந்து ஒரு கெட்டவனை இந்த படத்தில் காணிக்கணுங்கிற டிசிஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் ஜெயிக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். டுவெல்த் ஃபெயில் டைரக்டட் பை விது வினோத் சோப்ரா. டுவெல்த் ஃபெயில் வந்து இந்த வருஷம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம்னு சொல்லலாம். ஏன்னா திடீர்னு அந்த படம் வந்து ஒரு மாதம் பயங்கர பீக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி பேசலை. அந்த படம் வந்து ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் அந்த படத்தில் அவ்வளோ பேசியிருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வழி நம்மளால் பார்க்க முடியும். அவங்க அந்த படத்துக்கு அந்தளவுக்கு வழியை அவங்க மூஞ்சில் காட்டணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க காட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸஸ்னால் விக்ரந்த் மாசேயோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மேதா சங்கர், அனந்த் ஜோஷி, அன்சுமான் புஷ்கர், இப்படி போயிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஆனால் அந்த படத்தில் வந்து நம்ம லிஸ்ட்டு பெருசுங்கிறதுனால அப்போ அந்த கேரக்டர்ஸ்லாம் அந்தளவுக்கு டெப்த்தாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு ஹிட் பண்ணும். பயங்கரமாக எடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து திடீர்னு ஒரு வருஷம் ஒரு மாதம் பீக்கில் தான் இருந்துச்சு அந்த படம். பட் அதுக்கப்புறம் அந்த படம் அப்படியே மறைஞ்சிருச்சு.
பட் 12th ஃபெயில் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். बनूंगा आईपीएस। पढ़ाई के अलावा सब तरह की गधा मजदूरी में लग जाते हैं। टॉयलेट रोज साफ होना चाहिए। नहीं बनने वाले तुम लोग आईपीएस ऑफिसर्स। सही बात कर रहे हो तुम। चले आते हैं भेड़ बकरियों की तरह बसों और ट्रेनों में भर भर, कुछ नहीं होता इनके पास। நம்பர் 6ல் இருக்கிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே டிசம்பர் தான் இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஆஸ்கர் ஸ்னப்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு படம், ப்ரில்லியண்ட்டான படம். நாட்டலி போர்ட்மனாக இருக்கட்டும், ஜூலியானா மூராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஆஸ்கர் ஒர்த்தியான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. பட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு கூட நாட்டலி போர்ட்மனை சூஸ் பண்ணாமல் பார்பியில் நடித்த அமெரிக்கா ஃபெராராவுக்கெலாம் நாமினேஷன் கொடுக்கறது என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன் இந்த படத்தை இந்தளவுக்கு வெறுத்தாங்க? ஒருவேளை இது பேசுகிற டாபிக் அந்தளவுக்கு பிடிக்கலன்னு தெரில. ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே தவிர வேறு எதுக்குமே பார்த்தீங்கன்னா மே டிசம்பராக நாமினேட் பண்ணல. அதில் சார்லஸ் மில்டனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் டெஃபினெட்லி சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நாமினேட் ஆகிருக்கணும். ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் ஜெயிக்கணும் இந்த வருஷம், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சார்லஸ் மில்டன் அட்லீஸ்ட் நாமினேட் இருக்கலாமே. ஏன்னா ரயான் காஸ்லிங்லாம் நாமினேட் இருக்காருங்க. அதுக்கு ரயான் காஸ்லிங்கை நான் ஹேட் பண்ணுறேன்னு சொல்ல, பட் இவர் பர்ஃபார்மன்ஸை தவிர்த்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணுறாங்கிறது தான் எனக்கு வந்து அப்படி இருக்குது. ஸ்டில் பயங்கரமான படம், கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். Why do you want to play me? When they sent me the script, I thought, here is a woman with a lot more to her than I remember from the tabloids. What would make a 36-year-old woman have an affair with a 7th grader? நம்பர் 5ல் ஓப்பன்ஹைமர் டைரக்டட் பை கிறிஸ்டோஃபர் நோலன். சிலியன் மர்ஃபியோட லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸ், ஆர்டிஜேயோட லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான கெஸ்ட் ரோல்ஸ் எங்கே பார்த்தாலும். ஃப்ளாரன்ஸ் பியூ, எமிலி பிளண்ட், ரமி மலேக், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய கேஸ்ட்டு. கேரி ஓல்ட்மேன் வரைக்கும் இருப்பார் படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலியன் மர்ஃபியோட டெடிகேஷன் டு த ரோல், அது பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே சிலியன் மர்ஃபியோட டெடிகேஷன் மட்டுமே தான் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு 10-15 வருஷம் ஒரு சூப்பர் ஹீரோவே நடிச்சுட்டு திடீர்னு ஒரு வித்தியாசமான ரோல் எடுத்து அதில் ஒரு பேங்க் கொடுத்த ஆர்டிஜேக்கு நான் வந்து ஒரு பெரிய 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 ஹேட்ஸாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் படத்தோட சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக இருந்திருக்கும். அண்ட் அதோடையும் படத்தில் ரொம்ப பிடிச்சதுனா வந்து படத்தோட மியூசிக். லூடிக் போட்டிருப்பார், அவ்வளோ அழகான மியூசிக். நீங்கள் படிக்கும் போதெல்லாம் அது போட்டிங்கன்னா அப்படியே ஏதோ கேலக்ஸியில் பறந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மியூசிக்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பார்த்தேன். 2வது வாட்டி பார்க்கும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பீக்கர்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னமும் அந்த மியூசிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணேன். பயங்கரமாக இருந்துச்சு. கிறிஸ்டோஃபர் நோலன் கண்டிப்பாக பெஸ்ட் டைரக்டர் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் see யாருக்கு அவார்ட் கிடைக்கும்னு. Why would we go to the middle of nowhere for who knows how long? Why? How about because this is the most important thing to ever happen in the history of the world? நம்பர் 4ல் இருக்கிற படம்னு பார்த்தீங்கன்னா த ஹோல்டோவர்ஸ். ரொம்ப நொஸ்டாலஜிக்காக நடித்த படங்க ஹோல்டோவர்ஸ். திடீர்னு வந்து எங்கேருந்தோ நான் இந்த படத்தை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபஸ்ட் 10 மினிட்ஸ்லாம் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கவே இல்லை. பட் உள்ளே போக அந்த கேரக்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய சீனில் அப்படியே கண்ணீர் முட்டி பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு படம். சந்தோஷமான சீன்ஸ்லேயும் அழுக வருதுங்க. அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு இந்த படம். ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர் ஸோ ஃபார். ஹோல்டோவர்ஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம், பால் கியோமெட்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சிலியன் மர்ஃபி எந்த அளவுக்கு அந்த அவார்டுக்கு வந்து நம்ம ஒர்த்துன்னு சொல்லுவோமோ அந்த அளவுக்கு பால் கியோமெட்டியுமே அந்த அவார்டுக்கு ஒர்த்து தான். அதே மாதிரி டாவின்ஜா ராண்டால்ஃபும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யா, another great film. சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்கும் படத்தில். Knows how to inflict maximum pain on us. I thought all the Nazis were hiding in Argentina. Stifle it, Tully. You just earned yourself a detention, sir. Being here with you is already one big detention. Son of a bitch, that's another detention. ஸோ நம்பர் 3ல் இருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசேஜஸ் தான் இந்த வருஷம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் படம்னு சொல்லலாம். ஆஸ்கருக்குலாம் நாமினேட் இருக்காது. ப்ளஸ் இதை பற்றி யாரும் பெருசாக கேள்வியும் பட்டிருக்க மாட்டாங்க. பட் ரொம்ப பயங்கரமான படம். ஃப்ரான்ஸ் ரொகோஸ்கி அவர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை நடிச்சிருப்பார். படத்தில் வந்து ஒரு கே ஹீரோ, அவர் வந்து இன்னொரு கேவை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாரு. இவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உமன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ட் ஆகிறார். அதுக்கப்புறம் அந்த உமன்லேருந்து திரும்ப கே பக்கமே சாயிறாரு. இப்படி 2 பேரோட லைஃப்க்கு நடுவில் இவர் போயிட்டு அவங்கள வந்து செல்ஃபிஷாக ஏமாற்றுவார். ஸோ அந்த செல்ஃபிஷ்னஸை வந்து எந்த விதத்துலையுமே அந்த படத்தில் க்ளோரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. இவன் ஒரு கெட்டவங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. பட் நம்மளால் அவன் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருந்துச்சு பேசேஜஸ். அண்ட் படத்தோட மியூசிக் பயங்கரமாக இருக்கும். படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பேசேஜஸ் பாருங்கள். What they think, what they want to do. I think I'm falling in love with you. Say that to love language. I say it when I feel it. You say it when it works for you.
felt something I hadn't felt in a very long time. புவர் திங்ஸ் டைரக்டட் பை யோர்காஸ் லத்தின்மோஸ். எம்மா ஸ்டோனோட கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். மார்க் ரஃபாலோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். வில்லியம் டஃபோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ரேமி யூசஃப் சர்ப்ரைசிங்லி கிரேட் பர்ஃபார்மன்ஸ். மியூசிக் பார்த்தீங்கன்னா செதுக்கியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த வருஷம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் ஆஃப் த இயர்னால் நான் ஈஸியாக இந்த படத்தை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி அதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பட் இந்த படத்தில் நம்ம எக்ஸப்ஷனலாக சொல்லணும் அப்படின்னா படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் படத்தோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் ரெண்டுமே நல்லாயிருக்கும். பட் கண்டிப்பாக ரெண்டுத்தையுமே வின் பண்ண போகிறது கிடையாது தான் எனக்கு தோணுது. பார்பி தான் எப்படி எடுக்க போகுது. பட் ஸ்டில் இந்த படம் வந்து எல்லா அவார்டுக்குமே ஒர்த்தானது தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் விஷனரி ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர்னு ஈஸியாக சொல்லிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சரியலான காமெடியாக பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. And there is a world to enjoy, circumnavigate. It is the goal of all to progress, grow. A woman plotting her course to freedom. How delightful. இந்த வருஷம் எனக்கு உள்ளதுலேயே ரொம்ப பிடிச்ச படம் என்னென்னு கேட்டிங்கன்னா கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் டைரக்டட் பை மார்ட்டின் ஸ்கார்செஸி. லியோனார்டோ டிகாப்ரியோ, ராபர்ட் டினேரோ, மார்ட்டின் ஸ்கார்செஸி 3 பேரும் இருந்தாலே அது ஒரு மாஸ்டர் பீஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம். லைக் கிட்டத்தட்ட எல்லோரும் இந்த படத்தை பெரிய குறை சொன்னதுன்னா 3.5 மணி நேரம்னு. பட் நீங்கள் வாழ்ந்துருவீங்க அந்த 3.5 மணி நேரத்துக்கு உள்ளே அப்படியே பேருவீங்க அந்த வேர்ல்டுக்குள்ளே. டைம் போகிறதே தெரியாது. எடிட்டிங் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் படத்தில். கண்டிப்பாக இந்த படம் பெஸ்ட் எடிட்டிங்கும் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆஸ்கரில் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். லியோனார்டோ டிகாப்ரியோ ஆஸ்கருக்கு செலக்ட் ஆகலாங்கிறது இன்னும் என் மனசு ஏற்றுக்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. பால் கியோமெட்டி, சிலியன் மர்ஃபி. அது தாண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிகாப்ரியோக்கு அங்கே இடம் இருந்துச்சுங்க என்ன கேட்டால். ஆனால் வந்து அவர் கிடைக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. டெஃபினெட்லி ஹீ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு தான் சொல்லணும். அதேமாதிரி மார்ட்டின் ஸ்கார்செஸி இந்த வயசில் போய் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காருங்கிறதுலாம் எங்கேயோ இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன், மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் சொல்லலாம். காஸ்டியூம் டிசைன் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் ஸோ கிரேட். லைக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன்ஸ் ஆஃப் த இயர். அதேமாதிரி ராபர்ட் டினர் பயங்கரமான வில்லனிசம் பண்ணியிருப்பார். பிரெண்டன் ஃப்ரேசர் ஒரு நல்ல கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். பட் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை தூக்கி சாப்பிட்டது யாருன்னா லில்லி கிளாட்ஸ்டோன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுங்க. நான் லில்லி கிளாட்ஸ்டோன்னா யாருன்னு தெரியாமல் தான் பார்த்தேன். அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் லில்லி கிளாட்ஸ்டோன்னா அவார்டு எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணுன்னு இருந்தேன். அண்ட் இது வரைக்கும் சோஃபா ஜெயிச்சிட்ருக்காங்க. ஆஸ்கரில் எம்மா ஸ்டோன் ஜெயிக்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். பட் மேபி லில்லி ஸ்டோனை விட்டு அவார்டு தவறிடுமோன்னு ஒரு சின்ன பயம் என் மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா லில்லி ஸ்டோன் அந்தளவுக்கு ஒருத்தானவங்க. மியூசிக் பயங்கரமாக இருக்கும். கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூனில் த மேரேஜ்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பிஜிஎம் இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இந்த படமும் கண்டிப்பாக ஒரு அவார்டு கூட ஜெயிக்காமல் போனால் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் மை ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் த இயர் இஸ் கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் வித்தவுட் அ டவுட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனாட்டமி ஆஃப் அ ஃபாலும் பாய் அந்த ஹேரானு பார்த்தா சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.